அவனோட முதல் மோட்டார் சைக்கிளிங் ரேசிங் ஜாக்கெட்டே நம்ம தான் தைச்சு கொடுத்தோம். அது வெயிட் பார்த்தா ஒரு 10 கிலோ இருந்திருக்கும். அப்போ நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இந்த பிஎம் தான் இவர் அஜித் சார் ஓட்டிட்டு இருந்தீங்க. So this is the motorcycle which he was riding. Arabian Odyssey பாத்தீங்கன்னா Ajith sir has picked up the routes and making sure all the roads are 100% tarmac. Ajith I have known since he was 17 years old. அவனோட முதல் மோட்டார் சைக்கிளிங் ரேசிங் ஜாக்கெட்டே நம்ம தான் தைச்சு கொடுத்தோம். அது வெயிட் பார்த்தா ஒரு 10 கிலோ இருந்திருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கும் காமன் பேஷன் மோட்டார் சைக்கிளிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் we decided we'll go on some rides. Almost all over the world ஓட்டிருக்கோம். ஓகே. ரெண்டு பேரும். நமக்கு அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் பிரேக்கிங் நார்மல் வண்டியில் பண்ணுறதுக்கும் இந்த டூரிங் வண்டியில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. செயின் இருக்காது. ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் ஸ்பாட். ஸோ அஜித் சாரோட பைக் டூர் கிடைச்சிச்சு. ஓ கேம் மாதிரி இருக்கு ப்ரோ. The rev limiter you can't rev too much. வண்டி ஒரு பையனுக்கு ரிப்பேர் ஆயிடும், அது போயிட்டு ஒரு சரி பண்ணி கொடுத்துட்டு போ. Part of the world tour where he was there and it was captured where he was helping somebody. Average speed you have to maintain is 100 kilometers per hour minimum speed. And you also saying one more story, the temperature pathway he was alerting us. So when you are crossing through a ride, it was almost around 52 degrees centigrade or point low. So it was being alerted. இதே மாதிரி கிடையாது. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஓட்டுறேன். பட் அவன் படித்து கரெக்டாக ஓட்டுறான். மோட்டர்ஸ் நாட் ஓன்லி த ரைடிங் பட் ஆல்சோ அபவுட் த மோட்டர் சைக்கிள் அவருக்கு நிறைய தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சிவ சுவாமிநாத். இவர் கூட அஜித் சார் வந்து நிறைய பைக் ரைட்ஸ் போகிறதுலாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்துருக்கோம். ஹவை வெரி வெல், தேங்க்யூ சார். ஸோ சிவ சுவாமிநாத், உங்களோட கெரியர், நீங்கள் எஜுகேஷன் ஒன்று பண்ணியிருப்பீங்க சார். பட் நம்ம பைக்ஸ் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் கெரியராக ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் படித்தது வந்து லெதர் டெக்னாலஜி. ஐம் அ லெதர் டெக்னாலஜிஸ்ட். ஐ ரன் எக்ஸ்போர்ட் கம்பெனி. சுருக்க சொன்னால் பையிங் ஹவுஸ்ன்னு வாங்க. வி பை ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ் ஃப்ரம் இந்தியா. தட் இஸ் ஆர் பிரைமரி பிஸ்னஸ். Bike has always been a passion. So when Ajith I have known since he was 17 years old. ரெண்டு பேருக்கும் காமன் பேஷன் மோட்டார் சைக்கிளிங். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் we decided we'll go on some rides. நார்வே போனோம். அங்கே நம்ம பேசினோம், நம்ம இவ்வளோ நல்லா பண்ணுறோமே, நமக்காக பண்ணிகிட்ருக்கோமே, மற்றவங்களுக்கும் பண்ணலான்னு. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ்னு we have started. We have done about 4 rides. All pretty good. Customers are happy. Beautiful places. And we have plans to do many more rides next year. The idea is என்னன்னா, இப்போ இந்த பைக் ரைடர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் they can have time with the bike. அதுதான் ஐடியாவா? லைக் ஐடியாவா? ஆக்சுவலாக நான் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் வந்து மெயின் அம்ப்ரெலா, அதில் நிறைய வெர்டிகல்ஸாக பிளான் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த மெயின் பிளான்ஸ் இஸ், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வண்டியெல்லாம் ஓட்டுறது ஒரு மாதிரியாக ஓட்டுறாங்க, ரிஸ்கோடு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஓட்டுறது கொஞ்சம் நம்ம எஜுகேட் பண்ணி கொஞ்சம் ப்ளஷரபுளாக நல்ல டூர்ஸ் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து. ஸோ வி வாண்ட் டு ஸ்டார்ட் லைக் தேட். வி வாண்ட் டு ஸ்டார்ட் வித் வெர்டிக்கல் கால்ட் அ ரைடிங் ஸ்கூல். The riding school is not to teach you racing or off-roading. It's to teach you road manners. Discipline, exactly. So, adilende we have many other plans all related to motorcycling or automobiles. Not necessarily motorcycles. Okay. Right now motorcycles, but naliki where maybe off-road cars, jeeps. Ipo we are planning something in Iceland which is only a car drive. Okay. So it's a touring opportunity on vehicles. Right. But motorcycles are our primary focus. Okay. Our passion, because நம்ம ரெண்டு பேருக்கும் motorcycling ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப வருஷமாக நானும் ஓட்டின்னு இருக்கேன், அவரும் ஓட்டின்னு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓட்டியிருக்கோம். ஓகே. 2 பேரும். அண்ட் இட் இஸ் நமக்கு அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. வண்டியில் உட்காந்தா மற்றதெல்லாம் மறந்து போகலாம். கான்சென்ட்ரேட் ஆன் த பியூட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஒரு வீடியோ கூட வந்து நாங்களாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். அரேபியன் ஒடிசி வந்து வண்டி ஓட்டுறோமா. ஸோ நாங்கள் ஏதோ படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினச்சோம். அடுத்து இல்லை, அஜித்துக்கு ரொம்ப பேஷன் மோட்டர் சைக்கிள். தெரியும். அண்ட் ஹி ஹஸ் லேர்ன்ட். ஏன் மாதிரி கிடையாது, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஓட்டுறேன். பட் அவன் படித்து கரெக்டாக ஓட்டுறான். அவருக்கு தெரியும் எக்ஸாக்டாக என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன சுச்சுவேஷனில் எப்படி ஓட்டணும். ரொம்ப தெரிஞ்சு பண்ணுறாங்க. ஹி இஸ் வெரி வெரி நாலேஜபிள் ஆன் மோட்டர் சைக்கிள்ஸ். நாட் ஓன்லி த ரைடிங் பட் ஆல்சோ அபவுட் த மோட்டர் சைக்கிள் அவருக்கு நிறைய தெரியும். ரொம்ப பேஷனட். ஸோ அவரோட மெயின் இது என்னென்னா, நான் கம்பெனி ஆரம்பித்தா, இந்த கம்பெனி பிலாங்ஸ் டு அஜித். ஸோ அவர் முதல்லேருந்து நம்மக்கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பண்ணுறோமானாக்க நம்ம முதல்ல ரிசர்ச் பண்ணி நம்மளே அந்த ரூட்டில் ஓட்டி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் பார்த்து அப்போ தான் கஸ்டமர்ஸை கூட்டின்னு போகணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தது, நம்ம ஒரு 4-5 பேர் போனோம் யூஏஇ ஒமானுக்கு. ஒரு ரூட் பிளான் போட்டு லோக்கல்ஸை இன்வால்வ் பண்ணி நம்ம அந்த பிளானிங் அண்ட் ரைடிங் வாஸ் டன் இன் த மிடில் ஆஃப் சம்மர். டெம்பரேச்சர் touched 50-52 at some times and we were still riding. It was a super experience. Adnal then we decided, okay, we'll go ahead with it and do the ride. So our first ride, I told you, next week we are doing. Okay. So what the ride does is, nama Dubai la aarambichu, we take you through, there are 7 Emirates here. So we take you through one of the Emirates. We cross the border to Oman, and Oman la vandu we go to the highest peak there, the highest mountain. And then there is one road that we take 600 kilometers by the sea. Oh. The sea is always on your side for 600 kilometers. Chennai to Coimbatore mari and the but you know, and the sea path in there. Yeah, and the distance very sea path. Fantastic. So in the route actually nariya per pandradilla. But we have Yash, nama operations director. Avan plan panni ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ரூட் இல்லை நிறைய வேற பார்க்கலாம். யூ சி மவுண்டன்ஸ், பழைய சிட்டிஸ். எல்லாரும் துபாய்க்கு போகிறது ஷாப்பிங், ஃபுட் அண்ட் ஆல். பட் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சைட். பின்ன வி ஆக்சுவலி கம் பேக் அண்ட் வி டேக் யூ ஆல்சோ டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் UAE. In 6 days you are going to cover, ஒரே ஒரு ரெஸ்ட் டே in between. You are going to cover almost 2,500 kilometers. And நம்ம கூட இப்போ வந்து வீனஸ் மோட்டார் சைக்கிள்ஸோட ஆப்ரேஷன்ஸ் ஹெட் இருக்காரு யஷ்வந்த். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹெல்மெட் அது. இது என்னது ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது இஸ் அ கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ வாட் வி டூ இஸ், அது ரைட், இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ சில பேர் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவாங்க, பட் தட்ஸ் நாட் சேஃப். திஸ் இஸ் லைக் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இன்டிகிரேட்டட். ஸோ இதில் மெஷ் அண்ட் ஒரு there's a program. So எல்லா ரைடர்ஸ்க்கு இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும். அண்ட் ஈவன் த பேக்கப், த லீட், த பேக்கப் ஸ்வீப், யாராவது கார்ல வராங்க அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ கார்ல வரவங்களுக்கு, கார்ல we have எல்லா ரைட்ஸ், இப்போ நம்ம வாட் எவர் டூர்ஸ் we are doing, ஆல் த ரைட்ஸ் வந்து ஒரு லீட், ஒரு ஸ்வீப், ஒரு லோக்கல் டூர் கைட், அண்ட் we also have a backup van with a mechanic. So இப்போ லீட் யாராவது taking the whole riders will have this communication system, which is this is one. And the guy who is sitting in the car, driver, the backup driver, also will have this. So helmetliyume irukum. Every helmet will have this. So appo the communication is swift across. Ellarum pesikkalam or bluetooth la connect. So it is very easy for hazard perception, hazard identification on the road. Suppose anything is wrong, a road work is going on, we immediately, the lead rider who is there is alerting the entire troop, so that your braking time, everything is on spot, on time, so that we make sure safety is 100%. Nice. So this is a very organized. We do it very professional pandrom. Okay. So in the communication between the rider to rider is very important. Okay. Ado at the same time ninga phone bluetooth and ipdi touch panni pesra mari irukum. This is all voice controlled
The moment a rider speaks, for example, friend, there is a truck going ahead, please do not overtake, there is a road sign which says go slow, there is a speed limit. So immediate lead வந்து சொல்லுவாங்க, there is a speed limit, making alerts. We are making sure that the road safety is 100% followed. So for that, this is pretty much a big investment, but it's mandatory. Safety is our first, our ultimate motto of Venus Motorcycles is to take the riders safe and bring them back safe. Arabian Odyssey. ஆமா. அதுல நீங்க இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க கூட சொன்னீங்க நானும் அவரும் So myself, Mr. Ajith and Mr. Shiva, three of us were part of the Arabian Odyssey. சொன்னா நிறைய பேர் கோவப்படுவாங்க தெரியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சார் கூட வந்து இன்டராக்ட் பண்றதுக்கும் அவங்க கூட வந்து எங்கேயாவது போறதுக்கும் ஆசை இருக்கு. பட் யூ ஆர் டூயிங் தட். அந்த விதத்துல வந்து யூ ஆர் லக்கி. நாங்க சொல்றது Arabian Odyssey பாத்தீங்கன்னா Ajith sir has picked up the routes and making sure all the roads are 100% tarmac. எங்க see, again it comes back to the word safety. So we make sure recce is part of our safety plan again. So the route is all safe, no issues, anything. We check the seasons, we check the weather, we also check with the local what is the situation, any issues, and then only we announce any ride. Bro, Ajith sir வந்து இப்போ ரீசெண்டா நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்தோம். அதுல வந்து வண்டி ஒரு பையனுக்கு ரிப்பேர் ஆயிடும், அது போயிட்டு ஒரு சரி பண்ணி கொடுத்துட்டு போவார். நீங்க பாத்தீங்களா அந்த கிளிப்பிங்? ஆமா ஆமா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு ஒரு டீ கடைக்கு அந்த மொமெண்ட்லாம் நீங்க கூட இருந்தீங்களா? See, now the last ride what I've joined for the company, the first ride what I've done with Mr. Ajith was Arabian Odyssey. So that must have been part of the world tour where he was there, and it was captured where he was helping somebody who had a puncture. So that was all part of the ride which he was part of it. But that was not part of the initial ride where I was. The initial ride what started off with Venus Motorcycle was Arabian Odyssey. That was the first ride with Venus Motorcycles. Okay. So super bikes la nariya types irukum, sports bikes irukum, like dirt bikes irukum, speed up or vandi irukum, only speed specific. So indha vandi pathina this is more of a touring centric. Okay. This is a tourers nu solluvaanga. So you can tour longer distances without hurting your back. Excellent suspension, great braking, so you are safe. So நீங்க braking normal வண்டியில பண்றதுக்கும் இந்த touring வண்டியில பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, see இது வந்து 1250 cc 1250 cc வண்டி. This is like these are big bikes with all the thing. It's not about speed, it's about safety, suspension, comfort. அது வந்து that's all about these motorcycles. So these are all fully equipped. So all our rides, all rides பாத்தீங்கன்னா நீங்க நம்ம யூஸ் பண்ற வண்டி all these bikes. We have a range from 1250 to 310 300 cc. So depending on the rider's experience, அதெல்லாம் அது வெச்சு தான் we offer motorcycles. பயங்கரமா இருக்கு bro. Actually இது ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குல பாக்குறதுக்கு. வா, ஏறி உட்கார்றதுக்கே 2 days ஆகும். So this motorcycle is equipped with everything. Like you have a crash protection, you have got saddle stays, you've got a top box to keep the luggage. So now we have removed it. During the tour we add a top box add பண்றோம். இங்க side வந்து side panniers add பண்றோம். Okay. So இங்க வந்து GPS device add பண்றோம். So it's all, everything is hands free. நீங்க maps எல்லாம், see one is the lead sweep, அவங்களுக்கு எல்லாம் map இருக்கும். அது இப்போ ரைடர்ஸ் சில பேர் வந்து they want to know எந்த ரூட்ல நான் போறோம், they also will have. See, it's all hands free. So எதனால you don't have to constantly take from the pocket. It's not safe. So all these devices are specially made to keep yourself hands free and easy for a rider to go swiftly and safely. என்ன மைலேஜ் தரும் இந்த வண்டி? See, mileage வந்து சில வண்டி like see mileage is again subjective. So இப்போ நம்ம traffic conditionல கம்மி gearல போனோம்னா it will give a lesser mileage. When you're touring in a higher gear, it gives a better mileage. You will get around 15 kilometers per liter to 15 kilometers வந்துரும் உங்களுக்கு. It's just like a car. நீங்க கார் ஹைவேல போனீங்கன்னா புல்லட்டோட ஒரு 500 cc வந்து 21. ஆமா அத கொடுக்கும். அதனால நீங்க சிட்டி கம்யூட் யூஸ் பண்ணுவீங்க. இது சிட்டி கம்யூட் கம்மி தான் வரும். ஆனா this is the whole purpose of this motorcycle is to do long tours. Ajith saroda bonding வந்து உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? How you met him first of all? He used to work for my brother in the garment industry. Okay. It was early, அவனோட career beginningல என் அண்ணனோட வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போதான் நம்ம மீட் பண்ணோம். அப்போ அவனுக்கு ரேசிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவனோட முதல் மோட்டர் சைக்கிளிங் ரேசிங் ஜாக்கெட்டே நம்ம தான் தைச்சு கொடுத்தோம். அது வெயிட் பார்த்தா ஒரு 10 கிலோ இருந்திருக்கும். அப்போது நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. பட் எனிவே அவன் தைச்சு அவன் ஓட்டிகிட்டு இருந்தான். அண்ட் அந்த பேஷன் நம்ம ரெண்டு பேரும்
எப்போவுமே we used to talk about cars, motorcycles. அவனோட interest level ரொம்ப நிறைய. He likes Formula 4 racing, he's got shooting, he's got a lot of hobbies. But motorcycling is one of his main things. So I've known him since he was 17. He got busy with his movies, I got busy with my work. எனக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ண motorcycling spaceல இருந்தது. But Ajith's passion was definitely he wanted to do something here. But it is his dream, his passion. I am only a tool to see that it happens in his dream. Yeah. Sir, AK Motor Rides in the first வந்து இருந்தது இல்லையா? So AK Motor Rides னு முதல்ல ஒரு plan. Actually AK Motor Rides we wanted to start, but it ஒரு in a smaller scale. Okay, sir. We wanted a global brand. So that's why AK Motorcycles changed to Venus, and hopefully we will have more brands tomorrow. Yeah, sure. உங்களோட first லைக் நீங்கள் வந்து பைக்கை வச்சுட்டு நீங்கள் போன ரைடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் ரைடு, லாங் ரைடு. 2010ல Harley Davidson, when they came to India, I wanted to get a Harley Davidson like everybody else. So ஒன்று வாங்கினேன், and அதுக்கப்புறம் no turning back. Okay. I have owned multiple brands of motorcycles. I've traveled all over the world. To give you an example, I've done New Zealand, Kyrgyzstan, Spain, Italy, France, Germany. இப்போ நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நவ் யூ ஆர் ரன்னிங் அ கம்பெனி, இவங்க வந்து பைக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த பிளான் அண்ட் கைடு இருக்குது. இப்போ நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போவீங்களா? லைக் பைக்கை போர்ட் பண்ணுவீங்களா? லைக் இல்லை, ஆக்சுவலாக என்னோட குரூப் வந்து ஒரு 30 பேர் இருக்கும், ஒரு மோட்டர் சைக்கிளிங் குரூப். ஓகே சார். அதில் ஒரு 10-15 பேர் எப்போவுமே வில் பி ரைடிங். வி கால் த செயின்ஸ். அண்ட் நம்ம அங்கே போய் பைக்கை ரெண்ட் பண்ணி, ஆக்சுவலாக இது ஒரு பிரச்சனைப்பா. Because insurance, licensing issues, many issues. That is one of the reasons Venus Motorcycles wants to make it easy. Right. I understand. யாராவது நம்மகிட்ட வந்தாங்கன்னாக்கா அவங்க we take care of everything end to end. அப்படின்னா they don't have to worry about the fuel, they don't have to worry about the food, they don't have to worry about accommodation, motorcycle. License also. Yeah. We help in getting whatever license is required. We help in getting, most importantly, the insurance that is required. Yeah. And we take them on these tours. You give the bikes also. Yeah. We arrange the motorcycles. Yeah. So our plan also is to have a motorcycle rental business. Apart from the touring business, we will have a motorcycling rental business. The rental business na neenga endha country ponalum where we are present, neenga vandu or bike eduthu you can go exploring the country on your own without us. So we are planning a rental business, and apart from that is the guided tour business. Okay. So Venus Motorcycle Tours is doing guided tours. Guided tours na ungalku or guide kodupom, or sweep kodupom. So there will be a motorcycle in front, motorcycle in the back, plus a car following you all through the trip. Okay. The car is to carry your luggage. Okay. The bike in front will lead the way, show you where all to go. The bike in the back is actually for your security, to keep you all together intact and go for a trip and come. So we provide end to end everything. Great. It starts at something like $1,500 kitinde ஆரம்பிச்சு, it goes on. இதெல்லாம் ஆக்சுவலாக கஸ்டமர் டிபெண்ட். எவ்வளோ நாளைக்கு போகணும், எவ்வளோ நாளைக்கு, எந்த மாதிரி அகாமடேஷன் வேணும் அவங்களுக்கு, என்ன மாதிரி பைக் வேணும் அவங்களுக்கு, அதெல்லாம் பொறுத்து இருக்கு காஸ்ட். Do you have anyone fond memory with Ajith sir in the Arabian Odyssey tripல? Fond memory with Ajith sir is like riding with him was a great experience. I get to learn a lot of things from him. He's got a beautiful experience, and he's undergone a lot of training sessions to handle this motorcycle and ride in a safe manner. Those all which have been passed on to me, and I've learned a lot of things on safety, and so that was the main thing that I've learned, and emphasis of safety and making sure everybody is well looked after in our rides. In the motorcycle other kami ECC in the motorcycle difference enna in the suspension pathina ninga it's an electronic suspension. Okay. It adapts as per the road condition. So okay. It's like, so in the suspension ella pathina adapt suspension. This doesn't have a chain. Ninga chain maintenance onnu irukka. Chain irukadu. So it's like you are in a comfortable spot. So yaar vera idu vandi paakradhukku romba perisa irukum, but somebody who wants to ride a motorcycle safe ah ponu varno it's a good அதே மாதிரி இவ்வளவு தூரம் வரைக்கும் வாட்டருக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன்.
you can go up to in water crossing and all can be done, but we don't do that in the rides. Analum it's meant for any kind of conditions. அஃபெக்ட் ஆகாது இல்ல இவ்ளோ தூரம் இருக்குல சைலன்சரோட. ஆமா, it's an uplift exhaust, so அது வந்து உங்களுக்கு there won't be any water or anything coming easily. It's meant for that, but for our purpose for maintenance motorcycles நீங்க பாத்தீங்க இருக்கு, this is more of for us to give a comfortable touring journey. There won't be any wind blast. If you see pathina, there's an extended wind deflector. So idu pathina, you don't get wind blast. So neenga tire ஆக மாட்டீங்க, like just like going in a car அந்த மாதிரி you are going. இங்க ஏதாவது வப்பிங்களா bro, கொஞ்சம் lean back பண்றீங்க. See, இது வந்து you will get a good lumbar support. The seat is designed in such a way that you have a good amount of support. உங்களுக்கு வந்து ரேண்டமா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் தேவைப்படும் லாங் ட்ரிப்? See, it depends. இந்த வண்டி பாத்தீங்கன்னா it's almost 30 liters tank. நீங்க ஒரு 400-500 kilometers தாராளமா ஒரு tank fill போடலாம். So we tend to, so usually it all depends on the brakes and the location. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பண்ற Arabian Odyssey for UAE and Oman, 2 countries. There is a highway stretch of 250 kilometers, 300 kilometers straight ஆ இருக்கும். Or the average speed you have to maintain is 100 kilometers per hour minimum speed. So you have that is the country rule. The rules of the country is if you go below you will be fine because you're going too slow. So அப்படி வந்து 3 hours non-stop நீங்க பண்ணுங்க. Same thing if you're in India, there is a different 60 kilometers, 40 kilometers or different zones, different speeding zones. Every 3 hours we stop for a hydration break. We'll always have water carrying. நமக்கு ஒரு backup van வந்துரும். So with the backup van has water, everything, hydration, everything for the riders. There's a medical kit, everything will be there. So this is a 1250, this is a 1250, this is a 1200cc, அது வந்து 850cc, அது வந்து 1250cc with low seat, low suspension இருக்கும். Like people யாராவது like if there's somebody who's less height, அவங்களும் ஈஸியா like access பண்ண மாதிரி. So we and that's a 300cc. So that's for ஆமா. That's for basically for beginners. So yaradhu like they find these big bikes very overwhelming. Avangalukku vandu 300cc நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம். bro game மாதிரி இருக்கே bro. So இதுல உங்களுக்கு வெளியில டெம்பரேச்சர் அவைலபிள்னா தெரியும். So it gives you the time, amount of kilometers clock, எந்த மோட்ல இருக்கும் நீங்க அதெல்லாம் தெரியும். Because so that you know. Bro, இந்த BM தான் இவர் அஜித் சார் ஓட்டிட்டு இருந்த BM. So this is the motorcycle which he was riding, yes. Oh. And you were also saying one more story la, the temperature pathway he was alerting us. Yeah, so when we were riding in UAE Oman, Arabian Odyssey. So at that point of time when we did the recce. Okay. So that was the recce for the ride which is happening now in December 19th to 23rd. So we always see the route and then we do it. So appo அந்த டைம்ல போகும்போது it was a peak summer in UAE Oman. So when we are crossing through a ride, it was almost around 52 degrees centigrade or point low. So it was being alerted. This was showing the exact temperature. It was very hot. நீங்க தான் கேட்டிருக்கீங்களா? என்ன சார் படம் பண்றது இல்லையா, ஸ்டாப் பண்ணிட்டீங்களான்னு வந்து கேட்டிங்களா? So we never speak about movies. படத்தை பத்தி பேசவே கிடையாது. All we talk about is motorcycling and something to do with Venus motorcycles. Okay. So it's very it's a professional interest is what we always talk about. Okay. So it's something to do with motorcycling, touring, and the mari like what can we offer to the motorcycling community. இது என்ன பிரைஸ் இந்த வண்டி? See, all these motorcycles would cost you upwards of 25 lakhs. 25 lakhs மேல தான் வரும். Because நீங்க ஆல்மோஸ்ட் காருக்கு இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில இருக்கிற மாதிரி இருக்கு. So this is a big bike. So it's a twin cylinder, it's a boxer engine, 1250cc. It gives all rider aids. ABS ன்லாம் சுவிட்ச் இருக்கு. நம்ம இதுல அந்த மாதிரி நார்மல் வண்டியிலலாம் அந்த மாதிரி இருக்காது. See, these are the motorcycles which are built for a purpose. Okay. So சில டைம்ஸ்ல you can activate your ABS and the amount of traction எல்லாம் இருக்குது, you can adjust that based on the road conditions, but that is again for professional riding. Touring purpose ஒரு மாதிரி சாண்டா இருக்க ரோட்னா அதெல்லாம் adjust பண்ண, but again it's a professional. So what we always put it in, we keep it in a dynamic mode, suspension mode, so where the suspension is very swift and the travel is very good, நீங்க comfort feel பண்ணுவாங்க. It won't be stiff like in a sport mode மாதிரி இது. So we always keep it in a mode which is very rider friendly and everything, all the electronics are intact and all. See that this ABS switching on and off is specific for a professional mode. Like somebody wants to do an off-roading or an adventure, they will do it. But we usually don't do, we keep it in a very specific mode where the riders can utilize it to the maximum. We don't play with
play around with during the rides. இது ஜிபிஎஸ் சொல்லிட்டீங்க, இது இன்ஜின், இது மோட் வேற, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வேற இருக்கா இதுல? ஆமா. So this is a GPS and it also has a camera. So front to back நீங்க பாத்தீங்கன்னா there is a small camera which is actually record everything. Okay, okay. So camera on and off பண்ணிக்கலாமா? On and off பண்ணிக்கலாம். இங்க ஏதோ chips எல்லாம் இருக்கு bro. This is you can mount your phone onto it. This is for a sat nav. Satellite navigation. Okay. So this is a GPS, this is an additional one. The brand கொடுக்கிறது இது நம்ம யூஸ் பண்றது. If you want you can put that and you can even put your phone there and you can connect it. Okay. So அந்த மாதிரி. So it's a feature. Right. So there's a rev limiter, you can't rev too much. So you press this off, it cuts down. Okay. Car mari, this is a keyless. Basically, it's an electronically, it's called a fob. Yeah, so EV vehicles cars same அந்த மாதிரி. So keys within the range, you can turn on the motor. Unlock பண்ணிட்டு you can turn on. If I go a little far, you can't do it. Okay, okay. We also heard a lot about the Venus motorcycles and what you guys are planning out for. Kandipa my wishes for this to turn bigger. Thank you so much for your time. Thank you. சார், ஒரு சின்ன விஷயம் சார், நம்ம ஊரில் நீங்கள் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிக்கலன்னு சொன்னீங்க, இன்னும் மேசிவாக டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலைன்னு சொன்னீங்க. பட் நம்ம ஊரில் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த ரேஷ் டிரைவிங், இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரனே வந்து ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி அச்சு பிடிச்சி உள்ளே போகிறாங்க. அதனால வந்து என்னென்னா லைக் மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது, அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது, அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. இந்த டிசிப்ளினை வந்து இதை நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்குலாம் அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவேர்னஸ். யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் எவ்ரி திங் அரவுண்ட் யூ. உங்களுக்கு பைக்கில் கண்ட்ரோல் இருக்கலாம், பட் அதே மாதிரி வேற ஓட்டுறவனுக்கு கண்ட்ரோல் இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அவேர்னஸ் இஸ் வெல் அவேராக ஓட்டணும், வெரி வெல் அவேராக ஓட்டணும். செகண்ட் திங் இஸ் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் தட் ஃபெலோ. ஸோ யூ ரைட் with care, as much of care as possible, then you have your percentage of having an accident is much lower. Right. Safety gear is very important. Yes. Especially for people like Swiggy and Zomato, since you say. Yes. அவங்க தினம் ஓட்டுறாங்க, okay, without a t-shirt போட்டுட்டு பாவம் ஓடுறாங்க. But at least elbow protect பண்ணி, knee protect பண்ணி, you know. Correct. Jacket போட்டுக்க வேண்டாம், ப்ராப்பரான பேண்ட் போட்டுக்க வேண்டாம், பட் ஒரு ப்ராப்பரான நீ பேட்ஸ் ஏதாவது இருந்தால் விழுந்தா பாவம் அட்லீஸ்ட். கரெக்ட். யூனோ இந்த ஸ்பீடில் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ கியர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரைடிங் யூ ஹாவ் டு பி, பீப்புள் ஹாவ் டு பி டாட், நாட் ஓன்லி ரைடிங் பட் டிரைவிங். கொஞ்சம் ரூல்ஸ் கவர்மெண்ட் ரூல் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வரணும். அது ஏன் அந்த ரூல் பண்ணியிருக்காங்க, அது ஏன் ஃபாலோ பண்ணணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் ப்ராப்ளமே இல்லைப்பா. ஒரு ஆசையாக கேட்குறேன், இப்போ வந்து அஜித் சார் மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா வந்து இருக்கா சார்? ரேசிங் கண்டிப்பாக இல்லை. ரேசிங்கும் நம்மளும் ரொம்ப வெரி வெரி ஃபார். We are only street riders, right? Or take you to countries where you can ride. So there are techniques also to ride in these countries. Some places you're driving on the right hand side of the road. Some places you're riding on the left hand side of the road. There are rules. அவங்க rules எல்லாம் ரொம்ப strict. Okay. நீங்க UAE ஒமான்ல ரெட் லைட் தாண்டினாலே ஃபைன் பயங்கரமா போடுவாங்க. Okay. பட் அந்த டிசிப்ளினோட எல்லாரும் ஓட்டுறாங்க அங்க. ஸோ அந்த டிசிப்ளின் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பட் அதே டிசிப்ளின் நம்ம ஏன் இங்கே கொண்டு வர முடியாது? ஸோ அதுக்கு தான் நம்ம வி வாண்ட் டு ஸ்டார்ட் அ ரைடிங் ஸ்கூல் மாதிரி. ஃபைன். ஜஸ்ட் பிரிங் எக்ஸ்பர்ட்ஸ் டு டீச் பீப்புள் ஹவு டு ரைட் சேஃப்லி. What are the signs in the world? What are the signs to follow? What are the simple things to follow while you're riding? The only problem here in India is motorcycles are not allowed to be rented. ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போது எல்லாமே
Without insurance. Illegal. Idhan Ana, it is a problem. Ajith doesn't want to operate like that. Okay. He's very clear that the company must be totally legal and totally correct. Yeah. So we are trying to work with the governments to see if they will allow us to register motorcycles for rental. Thanks for the time, sir. நிறைய பேசுறதுக்கு இருக்கு and Thank you very much. Come with us on a ride. sure, கண்டிப்பா sir. Okay. Thank you, sir. All right. Thank you. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.